குட் ஈவினிங். குரூப் ஒன் சிலபஸோட எக்ஸ்பிளமேஷன் தான் நம்ம ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த சிலபஸோட எக்ஸ்பிளமேஷன் தான். இப்போது நம்ம ப்ரிலிமினரியும் மெயின்ஸும் கம்பைன் பண்ணி படித்தாதான் நம்ம குறிப்பிட்டிருக்க நாட்களுக்குள்ளே நம்ம ரெண்டையும் கவர் பண்ண முடியும். டோட்டலாக வந்து இப்போ 100 days ப்ரிலிமினரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து 2 மாதம் நம்மளுக்கு ரிசல்ட் வர ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 60 நாள். அதுக்கடுத்து அதுலேருந்து ஒரு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க, 90 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னோம்னா 250 days ஒரு குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பில் 250 days இருக்கும். இந்த 250 daysல 100 நாள் ப்ரிலிமினரி படிச்சுட்டு 150 நாள் உங்களுக்கு மெயின்ஸ் படிக்க முடியாது. ஏன்னா 9 லெசன் இருக்குது, 9 பாடங்கள் இருக்குது மெயின்ஸில். அந்த 9 பாடங்கள் 3 பேப்பராக பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 பேப்பருக்குரிய லெசன் சப்டைட்டில் நிறையா இருக்கும். அது இப்போ அதனால நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரிலிமினரியில் என்னென்ன டாபிக் இருக்கோ, அதாவது குரூப் ஒன் ப்ரிலிமினரியில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது மெயின்ஸில் எங்கே கவர் ஆகுதோ அதே மெயின்ஸாக டெஸ்ட்டாக நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரியும் பாஸ் பண்ண. ஏன்னா ப்ரிலிமினரியில் 1:20 தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 20க்குள்ளே போகிறதும் முக்கியம். அதாவது ப்ரிலிமினரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ப்ரிலிமினரியும் இம்பார்ட்டன்ட், மெயின்ஸும் இது பண்ணணும். அதனால் 60+40 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்போ நம்ம கடைசி அதாவது இருக்கக்கூடிய 100 நாட்களில் 60-70 நாட்கள் வந்து இந்த ப்ரிலிமினரி கம்ஸ் மெயின்ஸ் போயிட்டு கடைசி ஒரு மாதம் வந்து ஒன்லி மெயின்ஸுக்கு மட்டும், அதாவது ஒன்லி ப்ரிலிமினரிக்கு மட்டும் போடுற மாதிரி தான் நான் வந்து இந்த பாடத்திட்டத்தை அமைச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த நான் வாரம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாரம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது உங்களுக்கு கிளாஸாக அனுப்பிச்சி விட்றேன். இதுக்குரிய மெட்டீரியலும் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு வாரனால உங்களுக்கு கொஞ்சம் தொடக்கம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக்கப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இதாயிரும். அது மாதிரி ப்ரிலிமினரி வந்து வீக்லி 2 டெஸ்ட், அதாவது 2 டெஸ்ட் அப்படின்னா புதன்கிழமை ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, சனிக்கிழமை ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை மெயின்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. டோட்டல் இந்த லெசன் பூரா. ஸோ உங்களுக்கு ப்ரிலிமினரி படித்தது மாதிரி தான் இருக்கும், ப்ரிலிமினரி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மெயின்ஸை கொஞ்சம் 7 டெஸ்ட்டு போயிடுவீங்க. 7 டெஸ்ட்டு போனோடனே அப்புறம் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 25 டெஸ்ட்டு போட்டோம்னா டோட்டலாக மெயின்ஸுக்கு ஒரு 30, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 டெஸ்ட்டு 12 டெஸ்ட்டு போட்டோம்னா ஒரு 35 டெஸ்ட்டு கவர் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த வாரத்துக்குரிய லெசன் வந்து நம்ம ஐஎன்எம் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கே மெயின்ஸில் ஃபஸ்ட்டு சிலபஸ், அதாவது ஃபஸ்ட்டு அந்த இந்தியாவின் நவீன வரலாறு, மாடர்ன் இந்தியாவில் இது ஸ்டார்ட் ஆகும். ஐரோப்பியர்கள் என்ட்ரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே நம்ம ஐரோப்பியர்கள் என்ட்ரி இந்த ப்ரிலிமினரியில் இருக்க சிலபஸை விட்டுட்டு படிக்க வேண்டாம். ப்ரிலிமினரியில் இருக்க சிலபஸை மட்டும் நல்லா படிச்சுட்டு அதில் வர்ற கேள்விகளை நம்ம மெயின்ஸாக எழுதி பார்த்தோம்னா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் இதான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரோட இந்த தாள் ஃபஸ்ட்டு தாள் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. செகண்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது இந்தியாவின் மாடர்ன் இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு டாபிக். அந்த மாடர்ன் இந்தியாவில் மேக்ஸிமம் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே உங்களோட ப்ரிலிமினரியில் இருக்குது. அதாவது யூனிட் 8 வந்துடும். அதாவது யூனிட் 7 வராட்டியும் யூனிட் 8 இந்த டாபிக் இருக்கும், அல்லது யூனிட் 4 இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் இங்கே ஹிஸ்ட்ரியாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணாதது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட பாருங்கள், தேசிய சின்னங்கள், தலை சிறந்த, இது வந்து கரண்ட் டாப்பிக்கு, தலை சிறந்த கலைத்துறை ஆளுமைகள், தமிழ்நாட்டின் தற்போதைய வரலாற்று ஆய்வுகளின் வளர்ச்சி, தற்போதைய நிகழ்வுகளின் குறிப்புகள், இது கரண்ட் அஃபேர்ஸ், விளையாட்டு போட்டி, அந்த மாதிரி. இது இல்லாமல் இருக்கிறது பூராமே உங்களுக்கு ஆல்ரெடி இது ஒன்று இருக்குது. 773 பட்டய சட்டத்திலிருந்து 1950 இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சி, இது பால்ட்டியிலே படிச்சிருப்பீங்க. செகண்ட் வேர்ல்டு வார் மற்றும் சுதந்திர போராட்டத்தின் இறுதி கட்டம். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வார் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சுதந்திர கட்டத்தின் அந்த இறுதி கட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த ஒரு டாபிக் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐரோப்பியர்களின் வருகை தெரியாமல் நம்ம ஆங்கிலேயர்கள் எப்படி ஆட்சியை நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. அதில் கர்நாடக போர் படிக்கணும், மைசூர் போர் படிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரிலிமினரியில் இருக்க பாடம் தான் மெயின்ஸில் இது கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து 100 மார்க் கேட்பாங்க. அந்த ப்ரிலிமினரி சிலபஸ் பாருங்கள். இந்த ப்ரிலிமினரி சிலபஸில் தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாகுதல், இந்த இதில் வந்து உங்களோட குரூப் 1 ப்ரிலிமினரியில் 15 மார்க் கேட்பாங்க. அப்புறம் 15 மார்க், அதாவது இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மேக்ஸ் வந்து ரெகுலராக இதில் வந்து இப்போ நம்ம ஷெடியூலில்
ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த புதன்கிழமை எழுத போகிற ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, மேக்ஸ் இருக்காது. ஆனால் சனிக்கிழமை இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் 175 + 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின் இதில் டோட்டலாகவே இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த மேக்ஸும் அதாவது என்ன சொல்கிறது, இதில் யூனிட் 7ல் 15 மார்க் கேட்டிருந்தாங்கனாக்க யூனிட் 10 அதாவது மேக்ஸில் 25 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ மேக்ஸை வந்து கடைசி பரீட்சை வரைக்குமே நான் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இந்த மேக்ஸ் கண்டினியூவாக போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா 25 மார்க் முடிந்தது மேஜர் ரோல். அது மாதிரி யூனிட் 8 யூனிட் 9 மேஜர் ரோல் பண்ணும். அதையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் இந்த சிலபஸில் போட்டிருக்கு. ஸோ இந்த வாரம் புதன்கிழமை நீங்கள் வந்து எழுத வேண்டிய டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா 6th to 10th இருக்கக்கூடிய சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் புக்கு பாடம் 6, 7, 8, 9, 10 பாடம். அதில் நம்மளோட 8th புக்கில் இருக்கக்கூடிய இந்த பாடங்கள், இந்த பாடத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா 8th 10th நீங்கள் நல்லா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 8th 10th நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஐஎன்எம் ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஐஎன்எம் ப்ரிலிமினரி பாடம் கவர் ஆயிரும். தேசிய மறுமலர்ச்சி 12th இருக்குது. ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அது இருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும். தலைவர்கள் உருவாகுதலில் கொஞ்சம் இருப்பாங்க, இல்லாதவங்க நம்ம கொஞ்சம் அடிஷனலாக பார்த்துக்கலாம். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் அதிலே இருக்கும். 10th புக்கில் இருக்கும். அகிம்சை முறையின் வளர்ச்சி அந்த காந்தி பாடத்தில் இருக்கும். புரட்சிகர இயக்கங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை அதுவும் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஓரளவுக்கு படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நாளில் இந்த 2 லெசனை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸு அதாவது குரூப் 1 அடுத்த டெஸ்ட் சனிக்கிழமை டெஸ்ட்டில் வந்து 12th பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்தி பாடத்திலிருந்து ஒரு இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ரிவிஷனாக படிச்சிட்டிங்கன்னா அந்த மெயின்ஸுக்குன்னு நினச்சி படிக்கிற போது நீங்கள் வந்து அந்த பைஹாட்டாகவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட இது எத்தனாவது டெஸ்ட்டு அப்படின்னா இது டெஸ்ட் நம்பர் 14. அதனால் இது 14 டெஸ்ட்டில் உங்களை நான் ஆல்ரெடி இதை ரிவிஷன் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ திருப்பியும் ரிவிஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக ஆயிடுவீங்க. இது ஃபைனல் ரிவிஷன், அதாவது உங்களோட குரூப் 1க்கு ஃபைனல் ரிவிஷன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சண்டே வந்து என்ன எழுதுவீங்கன்னாக்கா ஒன்லி ஐஎன்எம்மில் இருக்கக்கூடிய ப்ரிலிமினரியில் இருக்க இந்த மெயின்ஸில் கவர் ஆகக்கூடிய சிலபஸை நீங்கள் வந்து இதில் வந்து ஃபுல்லியாக 250 மார்க்குக்கு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு மெயின்ஸ் டெஸ்ட்டு ஐஎன்எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வரக்கூடிய ஒரு கரண்ட் ரிலவெண்ட்டான கொஸ்டின், அதாவது எப்படி கரண்ட் ரிலவெண்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுவேன் அப்படின்னாக்க இங்கே கொடுத்துருந்துருக்காங்க இல்லையா, அதாவது பண்பாட்டு அம்சங்கள், தேசிய சின்னங்கள், தலை சிறந்த கலைத்துறை ஆளுமைகள், தமிழ்நாட்டின் தற்போதைய வரலாற்று ஆய்வுகளின் வளர்ச்சி. இது ரிலவெண்ட்டாக ஏதாவது அன்றாட நிகழ்வுகளில் எழுதியிருந்தாங்க. அதாவது இது வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ தேர்தல் கமிஷனர் ஒருத்தர் வந்து இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த தேர்தல் கமிஷனை பற்றி நான் உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வாரத்தில் ஒரு கேள்வி, அதாவது 250 கொஸ்டினில் ஒரு 2-3 கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டாகவும் நான் டாபிக் கவர் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சிலபஸை கவர் பண்ண ஒரு திருப்தி இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 100 நாள் ப்ரிலிமினரி கிளியர் பண்ண உடனே அந்த 140 நாளில் ஒன்லி அந்த பாடங்களை ரிவிஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒரு கோத்ரூ பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது நான் வந்து உங்களோட சிலபஸ் யூனிட் 7 மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வீக் வந்து உங்களுக்கு வாரம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபுல் ஷெட்யூல் நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுறேன். ஃபுல் ஷெட்யூலை சென்ட் பண்ணிடுறேன். மற்றபடிக்கு உங்களுக்கு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்த்ஸுக்குள்ளே, அதாவது 2 மந்த்ஸ், அதாவது 100 நாளில் 70 நாட்களுக்குள்ள ஒரு சிலபஸை கோத்ரூ பண்ணிடுற மாதிரி லாஸ்ட் 1 மந்த் வந்து, அதாவது குரூப் 1 அதாவது ஜூலையில் டெஸ்ட் வருதுன்னா அந்த ஜூன் மந்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒன்லி ப்ரிலிமினரி படிப்போம். அதில் கொஞ்சம் மெயின்ஸை நிப்பாட்டி வச்சுருவோம். கிட்டத்தட்ட இந்த ஷெடியூலில் கிட்டத்தட்ட உங்களுக்கு மெயின்ஸ் மட்டுமே எத்தனை மெயின்ஸ் எழுதிருப்பீங்க அப்படின்னாக்கா ப்ரிலிமினரி கவர் பண்ணும்போதே மெயின்ஸ் ஒரு 7 மெயின்ஸு நீங்கள் கிட்டத்தட்ட எழுதி முடிச்சிருப்பீங்க. அந்த 7 மெயின்ஸு ப்ளஸ் அடுத்து ரிசல்ட் வர்றது காத்திருக்க தேவையில்லை. அடுத்த மெயின்ஸ் வர வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30 மெயின்ஸுக்கு மேலே நான் இதில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுறப்ப நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ரொடக்ஷன்னால் இதை வந்து நான் சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த தடவை டெஸ்ட் வரும்போது நான் உங்களுக்கு சண்டே டெஸ்ட் எழுதும் போதே நெக்ஸ்ட் வீக்கு இந்த சிலபஸை உங்களுக்கு கையிலே கொடுத்து விட்டுருவேன். அதனால் உங்களுக்கு
சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற வேலை எனக்கு இருக்காது. உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் பாடம் நடத்தும் போதே கம்பேர் பண்ணி நடத்திடுறேன். அதனால உங்களுக்கு இந்த சிலபஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ நான் பாடம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடத்துலையுமே உங்களுக்கு ஒரு பாடத்துலையும் இந்த மாதிரி மைண்ட் மேப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இது உங்களுக்கு குரூப் 2லையும் சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால அதே பேட்டர்னில் தான் இப்போது மைண்ட் மேப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதாவது இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய எழுச்சி அப்படின்ற ஒரு பாடத்திற்கு இந்த மாதிரி இப்போது காந்தி இந்தியாவுக்கு வந்தார், அப்போது இந்திய தேசிய இயக்கம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த எல்லாமே என்ன பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மைண்ட் மேப் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த மைண்ட் மேப்பை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை நடத்தவும் செய்வேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நோட்ஸ், இந்திய தேசிய எழுச்சியோட நோட்ஸு உங்களுக்கு நீங்கள் இப்போது படித்தா மட்டும் போதும். இதில் ஹிண்ட்ஸு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஹிண்ட்ஸ் எடுத்து ஒரு லெசனுக்குமே ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு அந்த மாதிரி அப்போது இது மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைரெக்டாக போய் படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. டைரெக்டாக இதை மட்டும் மெமரி பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நான் நோட்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஐரோப்பியர்கள் அவர்கள் பிளாசி போர், பக்சார் போர், மராட்டா போர், இந்திய தேசிய எழுச்சி அப்படின்னு சொல்லி இருந்துச்சுனாக்கா அதில் வரக்கூடிய ப்ரிலிமினரியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து மெயின்ஸில் ஏன்னா ப்ரிலிமினரியில் கேள்வி கேட்டால் மட்டும் பத்தாது இல்லையா, மெயின்ஸில் என்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் தொகுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்திடுவேன். டைரெக்டாக நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் டோட்டலாகவே நடத்தி விட்டுருவேன். இப்போது நம்ம பொதுவாகவே எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஒரு டாபிக், அதாவது இந்திய தேசிய எழுச்சி அப்படி ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு இருந்துச்சுனாக்க அதுக்கு எத்தனை கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஐரோப்பியர்கள் வருகைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியாததற்கான காரணங்களை விவாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சிலபஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற வீடியோ தான். ஸோ அதனால இப்போ இந்த கேள்வி இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த போர்ச்சுகீசியர் இந்தியா அதிகாரத்தை நிலைநிறுத்த முடியாதது அப்படின்னா அப்போ இவங்களை போர்ச்சுகீசியர் ஐரோப்பியர்கள் வருகை பற்றி உங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு விவாதி அப்படின்னு சொல்லினா டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த டிஸ்கஸ் எப்படி பண்ணணும், அதுக்கு அதாவது அறிமுகம் எப்படி கொடுக்கணும், உள்ளே வந்து பாடி ஆஃப் த எஸ்ஸே எப்படி வைக்கணும், அப்புறம் கன்க்ளூஷன் எப்படி வைக்கணும், அதுக்கு வேற இப்போ ஐரோப்பியர்கள் வருகைனா இதுக்கு மேப் போட முடியுமா, இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எடுப்பிலே நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட்டு ஒரு 4-5 டெஸ்ட்டு போனதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எதுக்காக இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இது வந்து ஒரிஜினல் கேள்விஸ். அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு பின் இந்தியாவில் விவசாய எழுச்சிகள் என்னென்ன ஏற்பட்டுச்சு, தொடக்க கால எழுச்சியில் அந்த கேள்வி வந்துடும் அப்படிங்கிறது. அதாவது ஒரு டாப்பிக்கும் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவாக கிராம பொருளாதாரம் சீரழிந்தது, திறனாய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலனித்துவ இந்தியாவில் தேசியவாதத்தின் எழுச்சிக்கு பங்களித்த பல்வேறு காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் அல்ல, இதெல்லாம் வந்து இங்கே கேட்ட கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஒரு டாப்பிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாப்பிக்கு ஒரு 10 கொஸ்டினாவது நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம 10 ஆங்கிளில் யோசிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்கா மெயின்ஸ் எழுதும்போது நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கேள்வியை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 2023 இருந்து கேட்ட இப்போது 2023 யூபிஎஸ்சி மெயின்ஸில் நம்ம யூபிஎஸ்சியை கொஞ்சம் இதே டாப்பிக்கில் உள்ள யூபிஎஸ்சியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அவங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா இது எக்ஸாம் பாருங்கள். காலனித்துவ ஆட்சி இந்தியாவில் உள்ள பழங்குடியினரை எவ்வாறு பாதித்தது, காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு பழங்குடியினரின் பதில் என்ன, அது தொடக்க கால கிளர்ச்சி. இதே கொஸ்டினை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி அதாவது 2023 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின் தான், அது எப்படி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் டெய்லியும் அனலைஸ் பண்ணி கொடுத்துருவேன். இப்போது இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இது உங்களோட சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ தான். இந்த சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது இந்த வாரம் என்ன படிக்கணும், இந்த வாரத்துக்குரிய லெசன் என்னென்ன, அந்த லெசனில் நம்ம என்ன ப்ரிலிமினரியில் டெஸ்ட் எழுத போகிறோம், மெயின்ஸில் என்ன டெஸ்ட் எழுத போகிறோம், அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க எனக்கு அது போதும். மற்றபடிக்கு இந்த கிளாஸு
என்னென்ன கிளாஸ் இதுக்குரிய கிளாஸு நான் இப்போ சொன்ன அந்த இந்த இப்போ ஒரு கேள்வி சொல்லியிருக்கேன்ல, இந்த கேள்வி அப்புறம் இந்த நோட்ஸு இந்த கிளாஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணி விட்றேன். அதில் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு இந்த சிலபஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த வாரத்துக்குரிய ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். தெரிஞ்சிருச்சு தெரியல உங்களுக்கு இந்த விஷயம் புரியல அப்படின்னா என்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ்ஸு அப்படி தான், அவ்வளோதான். அது சண்டே வந்து டெஸ்ட் எழுதுங்க, நான் வந்து அதை திருத்தி கொடுத்து அதைய ரெடி பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னாக்கா ப்ரிலிமினரிக்கு முன்னாடி, அதாவது மெயின்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ப்ரிலிமினரி போகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஓரளவுக்கு டெஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.